எனவே எங்களுக்கு எதுவும் இது சம்பந்தமாக சந்தேகம் இருந்தால் நீங்கள் அது பற்றி இங்கு கேட்டு விளங்கிக் கொள்ள முடியும். இங்கு சில கேள்விகள் இருக்கிறது, அதனை மிகவும் சுருக்கமாக நாங்கள் சொல்வதற்கு மேல். ஃபாத்திமி ஆட்சியாளர்கள் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஃபாத்திமி ஆட்சியாளர்கள் அப்பாசியாக்குடைய இறுதி கால பிரிவிலே தோன்றினார்கள். ஒரு தனியான அரசை அவர்கள் உருவாக்கினார்கள். எகிப்திலே அவருடைய ஆட்சி இருந்தது. இவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பெயரை வைத்து தங்களுடைய ஆட்சிக்கு பெயரிட்டாலும் கூட ஃபாத்திமாவுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் என்று நிறுவ முடியாது. மிகவும் பிழையான சிந்தனைகளை கொண்டவர்களாக இப்போது நாங்கள் காணுகின்ற ஷியாக்களை விடவும் தீவிரமான வித்தியாசமான மிகவும் வழிகேடான சிந்தனையை கொண்டவர்களாகத்தான் ஃபாத்திமி அரசாங்கம் காணப்பட்டது. அது மட்டுமல்ல, சிலுவை யுத்தங்களின் போதும் கிறிஸ்தவர்களோடு ஒத்துழைத்தவர்களாகத்தான் ஃபாத்திமி அரசினர் காணப்பட்டார். சலாஹுத்தீன் அய்யூபிக்கு எதிராக சதி செய்து அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்களாகத்தான் இந்த ஃபாத்திமி அரசினரை நாங்கள் காணப்பட்டோம். ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால், பல ஆண்டு காலம் எகிப்திலே அவர்கள் ஆட்சி செய்த போதிலும் கூட, அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தை அவர்கள் உருவாக்கிய போதிலும் கூட, எகிப்தில் இன்று வரையில் ஷியாக்கள் ஒருவரை காண்பது கூட முடியாது. ஷியாக்கள் குவைத்தில் இருக்கிறார்கள், பஹ்ரைனில் இருக்கிறார்கள், சவுதியிலும் கூட இருக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் ஷியாக்களே கிடையாது. எகிப்து அறிஞர்கள் தான் ஷியாக்களோடு டிஸ்கஸ் பண்ணுவார்கள், பேசுவார்கள், உரையாடுவார்கள், உரையாட வேண்டும் என்று சொல்வார்கள். ஷியாக்களை கடுமையாக ஏசக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் எகிப்தில் ஷியாக்கள் யாரையும் காண முடியாது. ஷெல்தூத்திலிருந்து அபு ஜஹராவிலிருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் ஷியாக்களோடு டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். ஆனால் எகிப்தில் ஷியாக்களை காண முடியாது. இது எகிப்தில் இருக்கின்ற அறிவு தரத்தின் காரணமாக உருவாகிய ஒரு விஷயம். எனவே இவர்கள் தான் ஃபாத்திமி அரசு என்று நாங்கள் சொல்வோம். இதனை விரிவாக போவது கஷ்டம் என்றதுனால அடிப்பட்ட அடுத்ததுக்கு வருவோம். நவீன இஸ்லாமிய எழுச்சியில் பங்களித்துள்ள ஷியா அஹ்லுல் பைத் பற்றி, உதாரணமாக ஹசன் நஸ்ருல்லா, அலி ஷரியத்தி போன்றவர்கள். உண்மையில் நவீன கால பிரிவில் இந்த ஷியா சிந்தனை சார்ந்த அறிஞர்கள் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார், சந்தேகம் இல்லாமல். அவர்கள் தங்களை ஒருபோதும் ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையினர் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. உதாரணமாக அலி ஷரியத்தி அவர்களில் மிகவும் முக்கியமான ஒரு சிந்தனையாளர். அதாவது ஈரானிலே வாழ்ந்த சமூகவியல் துறையில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்த ஒரு சிந்தனையாளர் தான் அலி ஷரியத்தி. அலி ஷரியத்தி ஷாவுக்கு எதிராக சிந்தனா ரீதியாக போராடியதில் கொமேனியை விடவும் முன்னணியில் நின்றவர். இதன் காரணமாகத்தான் ஷாவுடைய உளவு ஸ்தாபனம் பாரிஸில் வைத்து ஒரு ஹோட்டலிலே அவரை கொலை செய்தது. அப்போது அவருக்கு வயது 34 வயசு மட்டும். ஆனால் மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளனாக அலி ஷரியத்தி இருந்திருக்கிறார். ஹாக்கதா கானத்தியா அஹி என்று ஒரு சின்ன ஒரு புத்தகம் இருக்கிறது. அவருடைய நிறைய புத்தகங்கள் இருக்கு. உதாரணமாக ஒரு புத்தகம் ஹாக்கதா கானத்தியா அஹி ஒரு புத்தகம் இருக்கிறது. அது அவருடைய ஒரு ஸ்பீச், ஒரு பேச்சு. அதில் அவர் நிறைய சீர்திருத்தவாதிகளை சொல்லி, புத்தரை சொல்லி, இன்னும் பல சீர்திருத்தவாதிகளை சொல்லி, அவர்கள் எப்படி சீர்திருத்தங்கள் செய்தார்கள் என்பதனை மிகப்பெரிய ஆவணங்களோடு, அவர்கள் வாழ்ந்த இடங்களையும் காட்டி, அவர்கள் இருந்த இடங்களையும் காட்டி, பல ஆவணங்களையும் காட்டி விளக்கிக் கொண்டே வருவார். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருவார். அந்த சீர்திருத்தவாதிகளுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கின்ற பாரிய வேறுபாட்டை காட்டி, ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயர்ந்த நபியாக, ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்தார் என்பதனை அலி ஷரியத்தி விளங்கப்படுத்துவது மிகவும் கவர்ச்சிகரமாக, பார்த்த யாரையும் மிகவும் கவரக்கூடியதாகத்தான் இருக்கும். அலி ஷரியத்துடைய நூல்கள் மிகவும் ஆழமானவை, மிகுந்த செல்வாக்கு மிகுந்தது. ஆனால் அலி ஷரியத்தி ஒரு மிதவாத ஷியா, மிகவும் மிதவாத ஷியா. சஹாபாக்களை ஏச மாட்டார். இமாமியத் கோட்பாட்டை மிகவும் கடுமையாக வலியுறுத்தி பேச மாட்டார். சஹாபாக்களை ஏசாதது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
எந்த பெரிய சஹாபாக்களையும் அலி ஷரியத்தை ஏற்க மாட்டார். அதே போன்றுதான் ஈராக்கிலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான அறிஞர் தான் பாக்திர் உசத் என்று ஈராக்கிலே வாழ்ந்த இன்னொரு மிகப்பெரிய அறிஞர். அவரையும் சதாம் ஹுசைன் தூக்கிலிட்டார் அவருடைய சிந்தனைகளின் காரணமாக. சதாம் ஹுசைனுடைய பாத் சோசியலிச கட்சிக்கும் கம்யூனிச கட்சிக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்தவர்களில் பாக்திர் சதர் முக்கியமானவர். பாக்திர் சதருடைய 3 புத்தகங்கள் மிக விசேஷமானவை. ஒன்று இக்திசாதுனா எங்களுடைய பொருளாதாரம், இன்னொன்று இஜ்திமாஉனா எங்களுடைய சமூகவியல் கொள்கை, அடுத்தது ஃபல்சஃபத்துனா எங்களுடைய தத்துவம். இந்த 3 நூல்களும் மிகவும் செல்வாக்கு படைத்த மிக உயர்ந்த புத்தகங்கள். அஹ்லு சுன்னாக்களும் வைத்து வாசிக்கின்ற மிக உயர்ந்த புத்தகங்கள். இந்த நூல்கள் நூடாக பாக்திர் சதர் கம்யூனிச தத்துவத்தை மிக கடுமையாக விமர்சித்து, மதச்சார்பற்ற சிந்தனை போக்கை மிக கடுமையாக விமர்சித்து எழுதின புத்தகங்கள். பாக்திர் சதர் ஈராக்கிலே அஹ்லு சுன்னாக்களோடு ஒத்துழைத்து ஒன்றிணைந்து போராடியவர்கள் ஒருவர். அவரும் சஹாபாக்களை கடுமையாக ஏசுவது கிடையாது. அவருடைய நூல்கள் என்னிடமும் கூட இருக்கின்றது. அவர் அஹ்லு சுன்னாக்களுடைய நூல்களில் இருந்தும் கூட ஆதாரங்கள் எடுத்து, அவருடைய மதகுகளிலும் இருந்தும் ஆதாரம் எடுத்து பேசக்கூடிய ஒருவர் தான் பாக்திர் சதர். இப்படி இந்த நவீன கால இஸ்லாமிய எழுச்சிக்கு சில சிந்தனையாளர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார். சிந்தனையினூடாக அந்த சிந்தனையினூடாக பங்களிப்பு செய்திருக்கிறார். எனவே அந்த வகையில் தான் இந்த உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 2 அறிஞர்களை சொன்னோம். இன்னும் பலரும் அஹ்லு சுன்னாக்களிலே இந்த ஷியாக்களிலே காணப்படுகிறார்கள். பாக்திர் சதர் அரபு உலகத்திலே மிகவும் ஃபேமஸ் ஆக காரணம் அவர் ஒரு அரபு அறிஞர். அரபு மொழியில் தான் அவர் நூல்களை எழுதினார். அலி ஷரியத்தி அவ்வளவு தூரம் ஃபேமஸ் இல்லாமைக்கு காரணம் அவர் பாரசீக மொழியில் தான் அதிகமான நூல்களை எழுதினார். என்றாலும் மிகவும் அண்மை காலத்தில் அவருடைய நிறைய நூல்கள் அரபு மொழியிலும் வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ், நான் 4 மூடைகள் ஹதீஸ் சேகரித்தேன், இதில் 2 மூடைகளை வெளியிட்டேன், 2ஐ வெளியிடவில்லை. அப்படி வெளியிட்டால் என்னை கொன்று விடுவீர்கள். அவை என்ன? இப்படியல்ல அந்த ஹதீஸ். நான் படிச்ச மட்டுக்கு, எனக்கு தெரிந்த மட்டுக்கு 2 மூடைகள் ஹதீஸ், 2 வகையான ஹதீஸ்களை நான் ரசூலுல்லாஹ்விடமிருந்து சேகரித்தேன். அதில் ஒன்றைத்தான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன், ஒன்றை திறந்தா எனக்கு கழுத்தை வெட்டி போட்டுருவீங்க என்று அபூ ஹுரைரா சொன்னார். இந்த ஹதீஸுக்கு இமாம் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியில் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ்களை தொகுத்து ஆராய்கின்ற போது என்ன அபூ ஹுரைரா சொல்லாமல் விட்ட ஹதீஸ்கள் என்னவென்றால், பின்னால் காலப்பிரிவில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் 4 கலீஃபாக்களுடைய காலத்துக்கு பின்னாலும் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள். அவர்கள் முஸ்லிம் சமூகத்துடைய அழிவுக்கே காரணமாக அவர்களை பற்றி விவரங்களை சொன்னால் உங்களுக்கு தெரியும், அபூ ஹுரைரா உமையாக்குடைய காலப்பிரிவிலும் வாழ்ந்தவர்கள். சொன்னால் ஒரு பெரிய ஒரு ஃபித்னாவுக்கு அது காரணமாக அமையும், பெரிய ஒரு குழப்பத்துக்கு காரணமாக அமையும். எனவேதான் நான் சொல்லவில்லை என்றுதான் அபூ ஹுரைரா சொல்கிறார்கள் என்று இப்னு ஹஜர் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஹதீஸையும் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக அறிவித்ததாக புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹலாக்கு உம்மத்தி அலா ஐதி உகைலிமத்தின் மின் குரைஷ், என்னுடைய சமூகத்தின் அழிவு குறைஷி பரம்பரையில் வருகின்ற சில அட்பர்களின் கையில் தான் இருக்கிறது. என்னுடைய சமூகத்தின் அழிவு குறைஷி பரம்பரையில் வருகின்ற சில அட்பர்களின் கையினால் தான் நடக்கும். அலா ஐதி உகைலிமத்தின் மின் குரைஷ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிப்பார்கள். அறிவித்து விட்டு சில போது சொல்வார்கள், அந்த அட்பர்கள் யார் என்று வேணுமென்றாலும் கூட எனக்கு காட்டி தர முடியும், ஆனால் கழுத்து போயிடும், அது பெரிய ஒரு ஃபித்னாவுக்கு காரணமாக அமையும் என்று சொல்வார்கள். இதனைத்தான் அபூ ஹுரைரா அறிவிக்காது விட்டார்கள் என்று இப்னு ஹஜர் அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்லும் போது சொல்வார்கள். எனவே எங்களுக்கு தெரியும், உமையாக்குடைய பரம்பரையில் சில ஆட்சியாளர்கள் வந்தார்கள், உண்மையிலே மிகவும் மோசமானவர்கள். அதே போன்று அப்பாசியாக்குடைய காலப்பிரிவிலும் சில ஆட்சியாளர்கள் வந்தார்கள், மிகவும் மோசமானவர்கள். அந்த ஆட்சியாளர் உண்மையில் குறைஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள், உண்மையில் குறைஷி பரம்பரையை சேர்ந்தவர்கள். அந்த கருத்தை தான் இங்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதுதான் உண்மையை தவிர வேறு எதுவும் ரகசியமான அறிவுகளை சொன்னார்கள் என்று சிலர் அதுக்கு விளக்கம் சொல்வதும். அதுக்கு என்ன ஆதாரம்? அபூ ஹுரைரா சொல்லவே இல்லை,
நீங்க எப்படி ரகசியமான அறிவை சொன்னு சொல்ற? அல்லாஹ் பற்றி சில ரகசியமான உண்மைகளை சொன்னார் அபூ ஹுரைரா. அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அப்ப ஆதாரம் காட்டும். அபூ ஹுரைரா அறிவிக்கவே இல்லை, விட்டுட்டு போயிட்டார். எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்னு ஹஜர் விளக்கம் சொன்னார். அபூ ஹுரைரா அறிவிச்சு நான் ஏற்கனவே சொன்ன சில ஹதீஸ்களை சொல்லி சொன்னார். இந்த கருத்தை தான் அபூ ஹுரைரா இங்கு சொல்ல விரும்பினார்கள். இன்று எம்மிடம் உள்ளது உண்மையான குர்ஆன் அல்ல என ஷியாக்கள் கூறுவது குறித்து. ஷியாக்கள் இப்படி சொல்றது இல்ல. ஷியாக்கள் ஆக தீவிர குரூப் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவங்க இப்ப இல்ல. இப்ப இருக்கிற சிலரும் நாங்க அவங்கள முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்றது இல்லை. ஆனால் ஈரான்ல இருக்கிற ஷியாக்கள், இஸ்னா அஷரி ஷியாக்கள் அப்படி சொல்றது இல்லை. இப்படி பொய்யான பாயிண்ட்ஸ்களை அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஷியாக்கள் சொல்றாங்க இப்படி வேறொரு குர்ஆன் இருக்கிறேன்னு சொல்லி. ஷியாக்களுக்கு வேறொரு குர்ஆன் இருக்கு. அவங்கள்ட்ட எங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் தான் அவங்கள்ட்ட கொண்டாந்து காட்டிடுவாங்க. இந்த பாருங்க உங்கள்கிட்ட இருக்கிற குர்ஆன் தான் எங்கள்கிட்ட இருக்கு. அவங்கள்ட்ட மரணமிட்ட காரிகளை கூப்பிட்டா எங்கள்ட குர்ஆனை தான் ஓதுவாங்க. ஒரு பெரியான கருத்து அப்படி ஷியாக்கள்கிட்ட இப்படியான ஒரு கருத்து இல்லை. ஷியாக்கள்கிட்ட அதி தீவிர குரூப்புகள் ஒரு காலப்பிரிவு இருந்தது. அவங்க இந்த கருத்தை சொன்னாங்க. ஆனா அத அடுத்த ஷியாக்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளல. தமது பெரியார்களையும் பாவங்கள் செய்யாத மாசூம்கள் என்று கருதுவது கொடுத்து. அது நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அதான் சொன்னோம். அதாவது ஷியாக்கள் தங்களுடைய பெரியார்களை, தலைவர்களை, இமாம்களை பாவங்கள் செய்யாதவர்கள் என்று ஷியாக்கள் கருதுவார்கள். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற மிகவும் அடிப்படையான கடுமையான கருத்து வேறுபாடு. அதாவது ஏறத்தாழ இவங்களோட தரத்துக்கு, நபிமார்க்கிற தரத்துக்கு கொண்டு போனதான் அவங்க செய்த ஒரு பெரிய ஒரு சிக்கலாக போயிடுச்சு. யூசுப் கர்லாவி சமீபத்தில் ஈரானுக்கு சென்று விட்டு வந்த வேளை ஷியா என்பது ஒரு மதுஹப் என்று மட்டும் கூறினார். நாம் ஷியா சமூகத்தோடு திருமண சம்பந்தம் வைக்கலாமா, அவர்களோடு ஜமாத்தாக தொழலாமா? கர்லாவி ஷியா இந்த ஈரானுக்கு போனார். கர்லாவி மட்டுமல்ல, எத்தனையோ அறிஞர்கள் ஈரானுக்கு போனார். வந்துட்டு போயிட்டு வந்த நேரம் ஷியாவை ஒரு மதுஹப்னு சொன்னார்கள். ஸ்கூல் ஆஃப் தோட். நீங்க போட்டிக்கிறீங்க ஸ்கூல் ஆஃப் தோட்னு சொன்னா சரி, மதுஹப் பண்டா நினைச்சு கொள்ளவானா நாங்க பின்பற்ற சட்ட பிரிவுன்னு சொல்லி சட்ட பிரிவால் அத இந்த யூசுப் கர்லாவியே அவரோட புத்தகத்தில் விளங்க படிச்சு கொண்டிருக்கு. தௌலா அரசு பற்றிய சில உண்மைகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதுல ஷியாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பது பற்றி யூசுப் கர்லாவியே மிகவும் தெளிவாக விளங்க படிச்சு சொல்றோம். நீங்க கவனமாக நாங்க விலையும் கொள்ளணும். ஈரான் என்பது ஒரு சக்தி, ஒரு நாடு, ஒரு சக்தி. ஐநா ஈரானுக்கு பக்கத்தில் ஈஜிப்ட் இருந்து கொண்டு, ஈராக் இருந்து கொண்டு, லெபனான் இருந்து கொண்டு, ஏனைய நாடுகள் இருந்து கொண்டு ஈரானோடு மோதிக்கொள்வது நல்லது அல்ல. ஒரு நாளும் அது ஒரு அமெரிக்காவுக்கு லாபமாக அமையுமே தவிர ஒரு நாளும் முஸ்லிம் சமூகத்துக்கு லாபமாக அமையாது. எனவே அந்த வகையில் தான் அங்கிருக்கும் போது அந்த உலகத்துடைய, அரபுலகத்துடைய இஸ்லாமிய அறிஞர்கள், அரபுலக தலைவர்கள் ஈரானோடு நல்லுறவை பேர்வதற்குத்தான் முயற்சி செய்வார்கள். இதன் பொருள் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதல்ல. ஒரு நாளும் யூசுப் கர்லாவி ஒரு ஆளு சொன்ன அறிஞர். அவர் ஒரு நாளும் ஈரானுடைய இந்த இமாமியத் கோட்பாடு சரின்னு சொன்னது கிடையாது, பிழைன்னு சொல்லிதான் அவரும் சொல்லி இருக்கிறார், எழுதி இருக்கிறார், பேசி இருக்கிறார். இதே போன்றுதான் ஏனைய இஸ்லாமிய அறிஞர்கள். யூசுப் கர்லாவிக்கு முந்தையே அபு ஜஹரா, நான் ஏற்கனவே சொன்னது அபு ஜஹரா, ஷல்தூத், இமாம் மஸ்ஊத் பன்னா, நிறைய பேர் ஷியாக்களோடு டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறார், பேசி இருக்கிறார். ஏன் பேசணும்? அடிச்சு கொள்றதுவா? கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க ஒரு சக்தி. எங்கள்கிட்ட அப்படி ஷியாக்கள் இல்லை. ஆனால் ஈரான் ஷியாக்கள் ஒரு சக்தி. லெபனான் இருக்கிற ஹசன் நசுல்லாவும் அவரை பின்பற்றி இருக்கிற ஷியாக்களும் ஒரு சக்தி. ஒரு நாளும் அவர்களோடு மோத முடியாது. நாங்க இங்க கூட சிங்களவர்களோடு ஆயுதம் தூக்கி மோதுவோமா? மோத மாட்டோம். ஏன்? அவர்களோட சக்தி. டிஸ்கஸ் பண்ணி தான் பிரச்சனையை தீர்க்க பார்ப்போம். அதுதான் ராஜதந்திரம், சும்மா மோதுவதல். எனவே அந்த வகையில ஈரானோடு சவுதியோ அல்லது கத்தாரோ ஏனைய அரபு உலகமோ ஒரு நாளும் மோத போகாது. ஏன்? லாபம் யாருக்கு? அமெரிக்காவுக்கு தான் லாபம், சர்வதேச சக்திகளுக்கு தான் லாபம். ஈரானும் ஈராக்கும் நீண்ட காலமா 10 வருஷத்துக்கு மேலாக யுத்தம் செய்து யாருக்கு லாபம்?
அவனுக்கு தான் லாபம். ரெண்டு நாடுமே பலவீனப்பட்டு. எனவே அந்த வகையில அப்படி டிஸ்கஸ் பண்ணுவதே தவறுன்னு சொல்வது உண்மையில ராஜதந்திரம் தெரியாதவர்கள் கருத்தாக இருக்க முடியுமே தவிர அது ஒரு நாள் நடைமுறை சாத்தியமான ஒரு கருத்தல். எனவே யூசுப் அல்லாவையோ ஏனைய அறிஞர்களோ பேசி இருந்தால் அது அஹ்லு சுன்னாக்களுக்கும் ஷியாக்களுக்கும் இடையே இருக்கிற கருத்து வேறுபாட்டை இயன்ற அளவு குறைப்பதற்கான முயற்சி. உதாரணமா யூசுப் அல்லாவை அடிக்கடி ஷியாக்களுக்கு சொல்ற ஒரு கருத்து, நீங்க சஹாபாக்களுக்கு ஏசுவதை மட்டும் நிறுத்தும், அப்ப எங்களுக்கு மிச்ச நெருங்கி வரையிலும். எத்தனையோ முறை யூசுப் அல்லாவை சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இன்னும் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவது, ஷியா சமூகத்தோடு திருமண சம்பந்தம் செய்யலாமாண்டா செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? எங்களுக்கு நல்லா விளங்கும். மிகவும் தூரமான சிந்தனை போக்கு கொண்டு ஒரு ஷியா போய் கல்யாணம் முடிச்சா, அதுவும் எங்கட பக்கத்தால போற ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த சமூகத்தோடு சேர்ந்து போவதற்கு சாத்தியப்பாடு கூட. பிறக்கிற பிள்ளைகளும் கூட அப்படி பிறப்பதற்கான ஷியாவாக்க வளருவதற்கான சாத்தியம் கூட. ஆணாக இருந்தாலும் கூட விஷயம் தெரியாத ஆணாக இருந்தா அப்படி போயிரு. நான் சொல்ல வரல செய்யறது ஹராமன்னு சொல்லி பிறக்கிற பிள்ளைகள் ஹராமா பிறந்துன்னு சொல்ல வரல, ஒரு காபிர கல்யாணம் முடிக்கிற மாதிரி சொல்ல வரல. ஆனா முடிக்காம இருக்கிறது தான் மிகச் சிறந்தது. ஏன் எங்களை நாங்க காப்பாற்றிக் கொள்வதற்காக வைத்து. மௌலானா பரம்பரை என்று ஒன்று உள்ளதா? எமன் நாட்டிலிருந்து வரும் மௌலானாக்கள் ரசூலுல்லாவின் பரம்பரை. அல்லாஹு ஆலம். ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை யாராவது சொன்னா ஆதாரம் காட்டி சொல்லுவோம். நாங்க ஆதாரம் இல்லாட்டி விட்டுருவோம். சொல்ற எல்லாரையும் இந்த நாங்க ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை எப்படி நம்பலும் மௌலானா சொல் நாங்களே பாவிச்சு சொல். இதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த சொற்பிரயோகம் இருக்கல. ரசூலுல்லாஹ்வோட பரம்பரைக்கு மௌலானான்னு யாரும் சொல்றது இல்லை. அது இடையில வந்த ஒரு சொல். பாகிஸ்தான்ல எல்லாருக்கும் மௌலானான்னு சொல்லுவாங்க. சும்மா பொதுவா ஒரு பேச்சு வழக்காது. ஒரு பெரிய மனுஷனை காணும் போது மௌலானான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ்வோட பரம்பரை என்றால். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை என்று சொல்லும் போது அதுக்கு ஆதாரபூர்வமாக அவர் காட்டுவோம். அப்பதான் நாங்க அவரை அப்படி ஒத்துக்கொள்ளலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இவ்வளவு காலமும் வாழ்கிறார்கள்? அத குர்ஆனே தெளிவாக சொல்லுது. அதான் நாங்க நம்புறோம். குர்ஆனே தெளிவாக சொல்லுதோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை என்றே குர்ஆன் சொல்லுது. கொல்லப்படவில்லை. பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, அல்லாஹு தஆலா மேல தூக்கி கொண்டார். இது மிக தெளிவாகவே குர்ஆன் சொல்லுது. போதாமைக்கு ஹதீஸ் சொல்லுதோ முத்தவாத்திரான ஹதீஸ். எந்த விதமான சந்தேகம் எப்படி குர்ஆனை பதிவு செய்ததுவோ அதே தரத்தில் உள்ள ஹதீஸ் சொல்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுமை நாள் நெருங்கும் போது இறங்குவாங்க, இன்னும் உயிர் வாழ்கிறாள் சொல்லு. எனவேதான் நாங்க நம்புவோம். அப்படி சொன்னா நம்புவோம். அதாவது ஷியாக்குடைய கடைசி இமாம் 5 வயதுல மறைஞ்சிட்டாரு, திருப்பி வருவாரு. என்ன ஹதீஸ்? எங்க குர்ஆன் வசனம் சொன்னா நம்புவோம். சும்மா சொல்றது எப்படி நாங்க நம்பலும்? சாதாரண பௌதீக விதிகளுக்கு மாறுபட்ட ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் அதுக்கு ஆதாரம் காட்டும் தெளிவா. இல்லாட்டி நாங்க சாதாரண பௌதீக விதியைத்தான் அவர் மீது பாவிப்போம். ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழுவார்? அதுதான் சாதாரண பௌதீக விதி. இந்த பௌதீக விதிக்கு அப்பால் பட்டு ஒரு அற்புதமாக ஒரு மனுஷன் நீண்ட நெடுங்காலம் வாழ்றாக இருந்தால் அப்ப ஆதாரம் சொல்லணும். அல்லாஹ் எப்படி சொல்லிருக்கிறான், குர்ஆன்ல இப்படி வந்திருக்கு, ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கு சொல்லுவோம். அப்ப நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்றோம்? குர்ஆன்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல மிகவும் தெளிவாக வந்திருக்கு. எனவேதான் நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம்.